ஒட்டன்சத்திரம் அருகே ரயில்வே தண்டவாளத்தில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே ரயில்வே தண்டவாளத்தில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காமாட்சிபுரம் அருகே தண்டவாளத்தில் ஏற்பட்ட விரிசல் உரிய நேரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது. பாலக்காடு திருச்செந்தூர் பயணிகள் ரயில் காமாட்சிபுரத்தை கடந்தபோது வித்தியாசமான சத்தம் கேட்டுள்ளது. தண்டவாளத்தில் வித்தியாசமான சத்தம் கேட்டதை அடுத்து திண்டுக்கல் ரயில் நிலையத்திற்கு ஓட்டுநர் தகவல் அளித்துள்ளார். இது பற்றிய விரிவான தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஐயப்பன். ஐயப்பன், ரயில்வே தண்டவாளத்தில் விரிசல் ஏற்பட்டுள்ளதற்கான காரணம் என்ன? இது பற்றிய விரிவான விவரங்கள் என்ன? நிச்சயமாக பாலக்காடிலிருந்து திருச்செந்தூருக்கு நாள்தோறும் பயணிகள் ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. பொள்ளாச்சி, பழனி, ஒட்டன்சத்திரம், திண்டுக்கல், மதுரை வழியாக நாள்தோறும் திருச்செந்தூருக்கு பயணிகள் ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது இன்று காலை பாலக்காட்டிலிருந்து கிளம்பிய பயணிகள் ரயில் ஒட்டன்சத்திரம் வரை வந்து அங்கிருந்து பயணிகள் ஏற்றிக்கொண்டு திரும்ப திண்டுக்கல் நோக்கி வந்து கொண்டிருந்த பொழுது காமாட்சிபுரம் என்ற இடத்தில் வரும் பொழுது ரயில் தண்டவாளத்தில் வித்தியாசமான சத்தம் கேட்டுள்ளது. இதனை கவனித்த ரயில் இன்ஜின் டிரைவர் உடனடியாக திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் தகவல் தெரிவித்துள்ளார். காமாட்சிபுரம் அருகே வந்த பொழுது தண்டவாளத்தில் சத்தம் கேட்டுள்ளன தகவல் தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்த ரயில்வே ஊழியர்கள் அங்க ஆய்வு செய்த பொழுது தண்டவாளத்தில் பனிப்பொழிவின் காரணமாக விரிசல் ஏற்பட்டதை கண்டுபிடித்தனர். இதனை அடுத்து உடனடியாக தற்காலிகமாக அடுத்த ரயில் வர வேண்டும் என்பதற்காக தற்காலிகமா அந்த இடத்தில் தண்டவாளத்தை சரி செய்து தற்பொழுது ரயில் போக்குவரத்து இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. இதனால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது. ரயில் இன்ஜின் டிரைவரின் துரித நடவடிக்கையின் காரணமாக பெரும் விபத்து தற்போது தவிர்க்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.